பல வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடி, கடன் இது மாதிரியான விஷயத்தில் மூழ்கி போயிருந்தவங்க, நொடிஞ்சு போயிருந்தவங்க இந்த ரகசியத்தை பயன்படுத்தி இன்றைக்கி மிகப்பெரிய கோடிகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க. அவங்க யார்? இதை செய்கிறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ண 2 முக்கியமான ரகசிய கோட்பாடுகள் என்ன? அதை நீங்கள் எளிமையாக புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறதுக்கான 4 ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கான இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் சீரீஸ்னுடைய கடைசி பகுதி இது. இவ்வளோ நாள் இந்த புத்தகத்தை நம்ம ஆய்வு பார்த்துக்கிட்டு இருந்தோம். புக் டீச்சிங் சீரீஸில் PDF ஒர்க் ஷீட் உங்களுக்கு கிடச்சிது. நிறைய பேர் அதை பயன்படுத்தி இதன் மூலமாக எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சுங்க அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை நிறையா எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அதெல்லாம் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இப்போது நாம் இன்றைக்கி இந்த தொடரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போது இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் மிகப்பெரிய அளவில் கடன் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடியில் நொடிஞ்சு போயிருந்த ஒருத்தங்க இன்றைக்கி பல கோடிகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க யார் அப்படிங்கிற கேள்வி இந்நேரம் உங்களுக்குள்ளே உருவாகி இருக்கும். அவங்க வேறு யாரும் கிடையாது, த சீக்ரெட், ரகசியம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ரோண்டா பைரன் தான். இன்றைக்கி இந்த பதிவில் அவங்களுடைய கதையில் இருந்து நம்ம தொடங்க போகிறோம். படிப்படியாக நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றா இந்த பகுதியின் மூலமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கிறோம். முதலாவது, ரகசியத்துக்கு முன்னாடி ரோண்டா பைரன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய கதை என்ன? 2004ஆம் வருஷம்தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய திருப்பு முனை தொடங்குது. ப்ரைம் டைம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு மீடியா ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஓனாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரோண்டா பைரன், ஆஸ்திரேலியாவில். நீங்கள் இந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி படம் பார்க்கும் பொழுது ஸ்டார்டிங்கில் அவங்க ஓப்பனிங்லேயே ப்ரைம் டைம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு தான் வரும். அது அவங்களுடைய சொந்த கம்பெனி. அதில் தான் அவங்க அந்த ரகசியம் டாக்குமெண்ட்ரி படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இந்த சில ஹிஸ்ட்ரி சேனல்ஸ்லேயோ டிஸ்கவரி சேனல்ஸ்லேயோ நீங்கள் அந்த ஏலியன்ஸ் மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாக்குமெண்ட்ரி மாதிரி ஏலியன்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இவங்க தயாரித்தாங்க. அண்ட் தென் சில க்ரைம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸையும் கூட இவங்க தயாரித்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியின் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வேலை. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அதிகப்படியான செலவுகள் செய்கிறாங்க. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட், அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப எகுறுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வாங்கின பணத்தை திரும்ப செலுத்த முடியாத ஒரு நெருக்கடி சூழ்நிலை உருவாகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கம்பெனியை மூட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இவங்க காதுக்கு வருது. அதே வருஷம் இன்னொரு துக்கமான ஒரு செய்தி வருகிறது. இவங்களுடைய அப்பாவும் இறந்துடுறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ரோண்டா பைரன் இருக்கும் பொழுது அவங்களுடைய மகள் ஒரு புத்தகத்தை அனுப்பி ஒரு லெட்டரையும் எழுதுகிறாங்க. அந்த லெட்டரில் இந்த புத்தகத்தை படிங்க, உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் இருப்பதாக ஒரு அறிவுரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த புக் த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச், வாலஸ் டி வாட்டில்ஸோட புத்தகம். அதைத்தான் நம்ம இவ்வளோ நாள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஈர்ப்பு விதி, மேனிஃபெஸ்டேஷன், பிரபஞ்சம், இதை பற்றின அறிமுகத்தை முதல் முறையாக கொடுத்த புத்தகம் த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் தான் அவங்களுக்கு. அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெளிப்பாடுகள் கிடைக்கிறது. ஒரு மிஸ்ஸிங் லிங்க் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ரகசியம் புத்தகத்தை நீங்கள் முதல் முறையாக படிக்கும் பொழுதோ அல்லது அந்த டாக்குமெண்ட்ரி படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதோ நமக்குள்ளே ஒரு உணர்வு தூண்டுதல் ஏற்பட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஆசை தூண்டுதல், நம்மளாலையும் அடைய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரியான உணர்வு அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதும் அவங்களுக்கு அன்றைக்கி நடந்துச்சு. ஆக்சுவலி டாக்குமெண்ட்ரி படத்தை விட ஒரு புத்தகம் படிக்கிறதன் மூலமாக நமக்குள்ளே ஏற்படக்கூடிய தாக்கம் பல 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்படி அவங்களுக்குள்ள ஏற்பட்டதனுடைய விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அவங்களுடைய மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, எப்படியாவது இந்த கம்பெனியை தயவு செய்து ரன் பண்ணிக்கிட்டே இருங்க, வேலை நடந்து கொண்டே இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலை, கிடைக்கிற வேலை நடந்து கொண்டே இருக்கட்டும், நிச்சயமாக நிலைமை சரியாகும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரியான சில பயிற்சிகள் பண்ணுறாங்க.
உணர்வு நிலையை, மனநிலையை நேர்மறையாக பாசிட்டிவாக மாற்றுறது, அஃபர்மேஷன் சொல்கிறது, விசுவலைசேஷன் பண்ணுறது, நல்ல பாடல்களை கேட்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. எல்லாமே பாசிட்டிவான உணர்வை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற மாதிரி. இதனுடைய விளைவாக ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, அவங்களுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்குது. புது புது வாய்ப்புகள் கிடைக்குது. பிஸ்னஸ் திரும்பவும் ஒரு ரன்னிங் ப்ராசஸ்க்கு வரதை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்ததுனால இவங்க இதை தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்நெட்டில் ரீசர்ச் பண்ணுறாங்க. யாரெல்லாம் இதை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமகாலத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் வர்றாங்க. சுய முன்னேற்றம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் செல்ஃப் ஹெல்ப் ஆத்தர்ஸ், ஆசிரியர்கள், அதை பற்றி டீச் பண்ணிக்கிட்டு இருந்த டீச்சர்ஸ் எல்லாருமே லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி படத்தில் வருவாங்க, ஒவ்வொருத்தங்களாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரோடைய பெயர்களும் அவங்களுக்கு நிற்கிது. பாப் ப்ராக்டர், ஜான் ஆஷ்ரஃப், பாப் டாயில், இந்த மாதிரியான நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் வருது. இப்போ அவங்களையெல்லாம் காண்டாக்ட் பண்ணி ஒரு பிளான் பண்ணுறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இதை நான் டாக்குமெண்ட்ரி படமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு மீடியா கம்பெனி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் இதில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு, ஈர்ப்பு விதியை மட்டுமே மையமாக வச்சு, அவங்க நிறைய விஷயங்கள் அந்த இன்டர்வியூவில் பேசியிருப்பாங்க, அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெட்டிட்டு ஈர்ப்பு விதியை பற்றி மட்டும் பேசின கருத்துக்களை ஒன்றா கோர்வையாக கொண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் சீக்ரெட். இப்போது இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. ட்ராமேட்டிக்காக இருக்குது, மியூசிக்கெல்லாம் போட்டு பக்காவாக இருக்கும், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாகவும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க எகெயின் ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்தை எல்லாம் டிவி சேனல்ஸுக்கு கொண்டுட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. இதை உங்கள் சேனலில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது, டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே இவங்க என்னடா அது யாருமே இதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் இன்டர்நெட்டில் ஒரு ஏர்லைன்ஸோட விளம்பரத்தை பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, அப்போ ஏர்லைன் விளம்பரம் இன்டர்நெட்டில் வருதுன்னா இன்டர்நெட்டில் மக்கள் இந்த படத்தை பப்ளிஷ் பண்ணாலும் பார்ப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரி பணம் செலுத்தி ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் சீக்ரெட் டாக்குமெண்ட்ரியை பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ண உடனே அதை பார்க்குற மக்கள்கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பு வருது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய மிஸ்ஸிங் லிங்க் எல்லாமே இப்போ தான் எனக்கு புரிய வருது. நான் எப்படி சிந்திக்கணும், நான் எப்படி சிந்திச்சிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரியை உணர்த்திடுச்சு, என் கண்ணை திறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்கள்கிட்டேருந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் நிறைய வர ஆரம்பிக்குது. இங்கே தான் ரோண்டா பைரனுடைய 2வது அத்தியாயம் தொடங்குது. இந்த 2வது அத்தியாயத்தில் தான் அவங்களுடைய நிலையை தலைகீழாக மாற்றுற அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க செஞ்சது ஒரு நார்மலான இந்த சீக்ரெட் புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், நேர்மறையாக சிந்திப்பது, உணர்வது, எண்ணுவது, இதை தான் அவங்க செஞ்சாங்க. இதுக்கப்புறம் அவங்க செஞ்சது தான் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. இப்போது த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் புத்தகத்திலிருந்து இவங்க ஃபாலோ பண்ண 2 கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் கோட்பாடு, இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை, இதை நம்ம போன பகுதிகளில் நம்ம பார்த்துருப்போம். திங்கிங் இன் அ செர்டைன் வே, ஒரு விதமாக சிந்திப்பது. எப்படி சிந்திக்கணும், எதை கன்சிடர் பண்ணணும், எதை கன்சிடர் பண்ணக்கூடாது, உங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கணும், எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த புத்தகம் மேலோட்டமான ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கோம். நம்ம அந்த மேலோட்டமான கருத்துக்களை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் அதை தாண்டி ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை நீங்கள் உங்களால் உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு சில விஷயத்தை தான் நம்ம அடுத்த 4 ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிரின்சிபிள் திங்கிங் இன் அ செர்டைன் வே, ஒரு விதமாக சிந்திப்பது அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? இந்த இடத்துல பாசிட்டிவ் திங்கிங், ப்ராஃபிட்டிவ் திங்கிங் அப்படின்னு இதை 2ஆக பிரிக்கலாம். இது இந்த புத்தகத்தில் இல்லாத ஒரு விஷயம். பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்னென்னா, இந்த ரகசியம் புத்தகத்தில் சொல்லியிருக்கிற விஷயம், நீங்கள் உருவாக்கினா நீங்கள் நிர்ணயம் செய்த இலக்கை அடைந்து விட்டதை போல் அதை அடைந்து விட முடியும் என்று நம்புவது, நம்பிக்கை கொள்வது,
பாசிட்டிவான உணர்வு நிலையை தூண்டுவது, பாசிட்டிவாக உணர்வது, எண்ணுவது, சிந்திப்பது, இது எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாசிட்டிவ் திங்கிங் ரோண்டா பைரனுக்கு என்ன செஞ்சுருக்குன்னா, அவங்க ஏற்கனவே எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையை ஒரு அளவுக்கு சரி செய்து இருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டிவ் திங்கிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிறீர்களோ அதில் அதிகப்படியான முன்னேற்றம், லாபம், மேம்பாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக சிந்திப்பது. இந்த சிந்தனை சாதாரணமாக உங்களுக்கு வராது, சாதாரணமாக உங்களால் இதை சிந்திக்க முடியாது. உங்களுடைய சிந்தனையினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கோ உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் பெருசாக சிந்திங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களால் பெருசாக சிந்திக்க முடிந்த அந்த விஷயம் உண்மையில் பெரிய சிந்தனை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரூம் இருக்குது. இந்த ரூம்லேயே ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த புத்தகமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த புத்தகத்தை நான் இந்த கேமராவில் காமிக்கிறேன். இந்த ரூம்குள்ளே இருக்கிறது தான் நான் இப்போ என்னால் காமிக்க முடியும். இல்லாத விஷயத்தை காமிக்க முடியுமா? முடியாது. இது உங்களுடைய சிந்தனை மாதிரி. உங்களுடைய மனதிற்குள்ளே ஏற்கனவே என்ன இருக்கோ அதை தான் உங்களால் சிந்திக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை தாண்டி சிந்திக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ரூம்குள்ளேயே நீங்கள் இருக்கிறத தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த ரூம்குள்ளே இருக்கிறத வச்சே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த ரூமை விட்டு, இந்த எல்லையை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். அப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரோண்டா பைரன் எப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி அண்ட் புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இது ஒரு புத்தகம், அவ்வளோதான், இது ஒரு விஷயம் சீக்ரெட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையில் இதை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீக்ரெட் லோகோ இருக்கும். அந்த லோகோவுக்கு கீழேயோ மேலேயோ டிஎம்னு குட்டியாக போட்டிருப்பாங்க, ட்ரேட்மார்க். இதை ரோண்டா பைரன் செஞ்ச மிகப்பெரிய விஷயம், சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ரோண்டா பைரனுடைய சொந்த கருத்தா கிடையாது. இந்த டாக்குமெண்ட்ரி படத்தில் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுடைய அத்தனை பேருடைய கருத்துக்களையும் தொகுத்து இவங்க இந்த புத்தகத்துலேயும் டாக்குமெண்ட்ரியிலையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பண்ணின ஒரே ஒரு விஷயம், இது என்ன ஃப்ளோவில் ஆரம்பித்து எப்படி போகணுங்கிற டைரக்ஷன் மட்டுமே. அதற்கு இது என்னுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இது என்னுடைய சொத்து என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அதுதான் ட்ரேட்மார்க், தொழில் ரீதியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம், சீக்ரெட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு புத்தகம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, எல்எல்சி, லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனியாக சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் எல்எல்சின்னு ரோண்டா பைரன் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த சிந்தனை இவங்களுக்கு எப்போ வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ ரியாலிட்டி, ஒரு புதிய யதார்த்தத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு விஷன் இவங்களுக்கு கிடைக்கிது. எப்போ கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த பாசிட்டிவான ஃபீட்பேக்கெலாம் இவங்க இந்த டாக்குமெண்ட்ரியை பப்ளிஷ் பண்ணினதுக்கப்புறம் நிறையா வந்துச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இவங்க அதை டிவிடியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. விற்பனை பிச்சுக்குது, மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டி கொடுக்குது. பெரிய அளவில்னு சொல்ல முடியாது, ஆனால் வருமானத்தை ஈட்டி கொடுக்குது. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஈர்ப்பு விதியை பற்றி எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் ஈர்ப்பை ஏற்படுத்தும் விதமாக யாரும் சொல்ல கிடையாது. ரகசியம் உண்மையிலேயே ஈர்ப்பு விதியின் மேலே ஒரு ஈர்ப்பை நிறைய பேருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னென்னா, இது கொஞ்சம் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு, ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த ஈஸியான மெத்தடு தான் ரோண்டா பைரன் ஃபாலோ பண்ணாங்க. அதனால் அவங்களுடைய நிலை சரியானது. ஆனால் அதை மட்டுமே வைத்து தான் இந்த பெரிய ஒரு கோட்டையை கட்டியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க செஞ்ச இந்த ப்ராஃபிட்டபிள் திங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இந்த விஷயத்தை அவர்களால் சாதிக்க முடிந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களோட மைண்டை அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு மனம், நம்முடைய மனம் என்பது அதற்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்கள், அதற்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுகள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நாம் நினைக்கிற மிகப்பெரிய இலக்குகளுக்கு போதுமானதாக இருக்காது.
இதற்குள்ளே ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது. இந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்காது. இதை நீங்கள் பெருசுப்படுத்தணும், மனதை விரிவடைய செய்ய வேண்டும். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இவங்க நிறையா மென்டார்ஸ் கிட்ட ஐடியாஸ் கேட்டிருக்கலாம், லீகலாக ஐடியாஸ் கேட்டிருக்கலாம். அதனால தான் இவங்க இதை ட்ரேட்மார்க் பண்ணுங்கள், அதனால தான் இந்த சீக்ரெட்டை எல்எல்சியாக வந்து பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாமே இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ தொழில் சார்ந்த யோசனைகள், இந்த விஷயம் அவங்களுடைய அறிவை தாண்டி, அவங்களுடைய சிந்தனையை தாண்டி, அவங்களுடைய பார்வை கோணத்தை தாண்டி ஒரு புதிய பார்வை கோணம், புதிய சிந்தனை, புதிய விஷயங்களை பார்க்கும் விதமான, அவங்களால் பார்க்க முடியாத விஷயங்களை பார்க்கும் விதமான யோசனைகளை நாடி இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு அது கிடைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த எல்எல்சியாக ரெஜிஸ்டர் பண்ணினது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணிச்சு. என்னென்னா, ஒரு கட்டத்தில் வந்து இந்த சீக்ரெட் மேலே ஒருத்தங்க கேஸ் போடுறாங்க. இந்த சீக்ரெட் மாதிரியே ஈர்ப்பு விதியை பற்றி ஒரு புத்தகம் எழுதின ஒரு ஆசிரியர். என்னென்னா, இவங்க என்னோடய புக்கை பார்த்து இந்த கான்செப்ட் அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கேஸ் வந்து பெருசாக ஒரு பெரிய அளவில் இம்பேக்டை பண்ணலை. காரணம் என்னென்னா, அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸ் கிடையாது. ஆனால் இவங்க அதை பதிவு பண்ணி வச்சாங்க பார்த்தீங்களா. இது அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் இந்த எல்எல்சியாக ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம்னா, ஒரு கம்பெனியை ஒருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அது அந்த ஓனரை பாதிக்காது. அந்த கம்பெனி சார்ந்த விஷயம், அந்த கம்பெனி சார்ந்த சொத்துக்கள், இதுக்குள்ளேயே அந்த விஷயம் வந்து சரிகட்டப்படும். ஒரு ஓனரை வரைக்கும் அதெல்லாம் வராது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஃப்டிக்காக இவங்க அப்படி பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த சிந்தனை எல்லாம் அவர்களுக்கு எப்படி வந்தது, ஏன் இதெல்லாம் மெனக்கெட்டு பண்ணணும்? அப்போ இவங்களுக்கு இந்த யோசனை கிடைத்திருக்கிறது, அதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த திங்கிங் இன் அ செர்டைன் வே அப்படிங்கிற இந்த கொள்கையை இவங்க இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இவங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது இது ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவங்க ரெண்டாவது கோட்பாடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக்டிங் இன் அ செர்டைன் வே, ஒரு விதமாக செயல்படுவது. நம்முடைய செயல்பாடுகளை 2 விதமாக பிரிச்சிடலாம். எக்ஸ்பெக்டிவ் ஆக்ஷன், காசேட்டிவ் ஆக்ஷன். எக்ஸ்பெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா எதிர்பார்ப்பை கருதி செயல்படுவது என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எதிர்பார்ப்பை கருதி செயல்படுவது என்பது சொல்லப்போனால் ஒரு சுயநலமானது. நம்ம வந்து ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்ணுறோம், யூனிவர்ஸ் கிட்ட நம்ம வந்து கேட்குறோம். நம்ம என்ன கேட்குறோம்? அதிகபட்சமாக எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்குறேன். ஆனால் உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத விட பெரிய விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். ஏன் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயங்களை உங்களுக்கு பிரபஞ்சம் பரிசளிக்கும். நீங்கள் கேட்குறத விட பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம பெரும்பாலும் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? இப்போ எனக்கு பசிக்குது, என்னுடைய பசியை ஆற்றுவதற்கு எனக்கு இந்த ஒரு விஷயம் வேணும்னு நம்ம ஒரு இலக்காக நிர்ணயம் பண்ணி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை விட மிகப்பெரிய வாழ்க்கை முறையை உங்களால் அடைய முடியும். இதுக்கு போடுற எஃபோர்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக அதுக்கு போட்டிங்கன்னா அதை எளிமையாக அடைஞ்சிட்டு போயிடலாம். அந்த நிலையை அடைந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டீர்கள் அப்படின்னா, நீங்கள் இப்போ எதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, நீங்களே வாங்கிட்டு போயிடுவீங்க, நீங்களாக செஞ்சுட்டு போயிடுவீங்க, நீங்களாக அதை அடைஞ்சிருவீங்க. உங்களுக்கு அந்த தன்மை கிடைத்து விடும். வாழ்க்கை முறையை உங்களால் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த 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 ஒரு எனக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக அந்த பொருளை வாங்கிறதுக்கான பணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியும். அதை பண்ணிட்டா இங்கே நான் கேட்குற விஷயத்த கிடைக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயந்தான் கிடைக்கும். ஆனால் இங்கே பல விஷயத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். நானாகவே அதை வாங்கிட்டு போயிடுவேன். அப்போது அந்தளவுக்கு ஒரு நிலையை நோக்கி தான் ரோண்டா பைரன் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனி திரும்ப ரன் ஆகணும்னு நினச்சாங்க, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சீக்ரெட்டை பப்ளிஷ் பண்ணாங்க, நல்லா ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரியாக பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் புத்தகமாக பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. அது எல்லாத்தையும் முன்கூட்டியே தீர்மானித்து தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில்
இந்த இந்த சீக்ரெட்டில் வந்த யாருமே பண்ணாத ஒரு விஷயம், தன்னுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு பெரும்பாலானவர்கள் அவங்க சொன்ன கருத்துக்களையோ எழுதின புத்தகங்களையோ ஒரு விஷயமாக பதிவு பண்ணவே கிடையாது. ஆனால் ரோண்டா பைரன் பண்ணாங்க. சீக்ரெட்டை மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அவங்க எழுதின ஒவ்வொரு புத்தகத்தையும் பதிவு பண்ணாங்க. மேஜிக், மாயாஜாலம், சக்தி அப்படின்னு எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், இது வந்து காப்பிரைட் கிடையாது, ட்ரேட்மார்க்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நான் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், சீக்ரெட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் சீக்ரெட்டில் நம்ம என்னது? ஈர்ப்பு விதி. ஏன் அந்த ஈர்ப்பு விதியை ஈர்ப்பு விதி என்றே சொல்லக்கூடாது? ஏன் ரகசியம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க? ஏன்னா ரகசியம் என்று சொல்ல வைத்தார்கள் ரோண்டா பைரன். இதுதான் இந்த திங்கிங்கோட பவர். இப்போ இவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஷயத்தை செஞ்சு பார்க்குறாங்க. பயிற்சிகளாக செய்கிறாங்க, அஃபர்மேஷனாக பண்ணுறாங்க, விசுவலைசேஷனாக பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து எனக்கு இப்போ தேவை, அந்த தேவையை நான் அடைய வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் செய்யப்படக்கூடிய ஒரு செயல். ஆனால் இந்த செயலை விட மிகப்பெரிய அளவில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல் இருக்கிறது. அது என்னென்னா விளைவை உருவாக்கும் செயல். அதுதான் வந்து காசேட்டிவ் ஆக்ஷன். நான் இந்த இடத்துல எதிர்பார்த்தெல்லாம் நான் செய்யலை. நான் ஒரு காரணத்தை, ஒரு விளைவை உருவாக்கும் விதமான காரணமான ஒரு செயலை நான் இங்கே செய்கிறேன். அப்போது ஒரு புத்தகத்தை மட்டும் பப்ளிஷ் பண்ணிவிட்டு எல்லார்த்த மாதிரியும் போயிருந்தால் ரோண்டா பைரனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலையை அடைந்திருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கட்டத்தில் யோசித்து பார்த்தா லாஜிக்கலாக மேபி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு அடைஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அவங்க அதை ஓன் பண்ணும் பொழுது மட்டும்தான் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவங்க ஓன் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் பக்காவாக பண்ணாங்க, தெளிவாக பண்ணாங்க. விசுவலைசேஷனோட, அஃபர்மேஷனோட, அடிப்படையான பயிற்சிகளோட, எதிர்பார்ப்புகளோட தன்னுடைய நிலையை முடக்கி கொள்ளவில்லை, சுருக்கி கொள்ளவில்லை, நிறுத்தி கொள்ளவில்லை. அதை தாண்டி ஒரு சிந்தனையை பெற்றுக்கொண்டார்கள், செயல்படுத்தினார்கள். அதுதான் இன்றைக்கி அந்த நிலையை அடைஞ்சதுக்கான காரணம். இப்போ நம்ம அந்த 2 கோட்பாடுகளை பார்த்தோம். திங்கிங் இன் அ செர்டைன் வே, எப்படி சிந்திக்கணும், அண்ட் ஆக்டிங் இன் அ செர்டைன் வே, ஒரு காரணம் விளைவை உருவாக்கும் விதமான செயல்பாடுகள் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை வந்து நீங்கள் இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா என்ன மாதிரி செயல்படணும்? முதலாவது, திங்க் வித் கிளாரிட்டி. தெளிவாக நீங்கள் சிந்திக்கணும். உங்களுடைய சிந்தனை தெளிவை நோக்கி நகர வேண்டும். இங்கே தெளிவை நோக்கி நகர்வது என்பது என்ன, எனக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக டிஃபைன் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் அடிப்படையில் ஈர்ப்பு விதியில், மேனிஃபெஸ்டேஷனில் பேசிக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறதே கிடையாது. நான் இந்த பதிவில் ஒரு இடத்துல சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை விட பெரிய விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும், அதனால் கொடுக்க முடியும். அப்போ அந்த நிலையை அடைவதற்கு நீங்கள் எப்படி சிந்திக்கணும், அதைத்தான் நம்ம இங்கே இந்த சேனல்லையே ஓவராலாக நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறது, மணி மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறது, நிறையா ஹைப்ரிட் டெக்னிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். அதை பற்றியே நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எஃபோர்ட், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய செயல்பாடுகள் இது எல்லாம் நீங்கள் போடுறீங்க. ஆனால் போடுறது தான் போடுறீங்க, அதை பெருசாக போட்டுட்டிங்கன்னா, அதை ஒரு பெரிய விதமான சிந்தனைக்கான ஒரு விஷயமாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயத்தெல்லாம் நீங்களே சாதிச்சுக்குவீங்க. அதெல்லாம் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. பெற்றோர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் குழந்தைகள் தான் அப்பா அம்மா எனக்கு இதை வாங்கிக்கூடு என்று கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். கட்டுப்பாடற்ற சுதந்திரமான பெரியவர்கள் தங்களுக்கு விரும்பியதை அவர்களே செய்து கொள்வார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் குழந்தையாகவே இருக்காதீங்க, வளருங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுடைய சிந்தனை வளர வேண்டும். உங்களுடைய திங்கிங் ப்ராசஸில் மெச்சூரிட்டி இருக்கணும். தெளிவை நோக்கி சிந்திக்க வேண்டும். நம்ம இதுக்கு முன்னாடி இதை பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம போடக்கூடிய பதிவுகள் ஒரு பதிவுக்கும் இன்னொரு பதிவுக்கும் நிச்சயமாக கனெக்ஷன் இருக்கும். 4 எமோஷன்ஸ் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை தடுத்து கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு பதிவு பார்த்தோம். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு சிந்திக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த சிந்தனை போதுமானது அல்ல அப்படின்னு நினச்சிக்கோங்கன்னு ஒரு கருத்தை நான் சொல்லியிருப்பேன். அதே விஷயத்தை தான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ, நீங்கள் உங்களுடைய ஒரு செர்டைன் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க.
இப்போ நீங்கள் சிந்திக்கிற இந்த சிந்தனையினுடைய தரத்தை பொறுத்து தான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் தீர்மானிக்கப்பட போகிறது. அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷனை மிகப்பெரிய அளவில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சிந்தனையினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும். அப்படின்னா உங்களால் சிந்திக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை உடைக்கணும். எப்படி உடைக்க முடியும்? வேறு ஒரு பார்வைக்கோணம், வேறு ஒரு ஐடியா, வேறு ஒரு சிந்தனை, இதை நோக்கி போங்க. மற்ற அறிவுரைகள், மற்ற கருத்துக்கள், மேம்பட்ட அறிவுரைகள், மேம்பட்ட யோசனைகள், மேம்பட்ட சிந்தனைகள், மேம்பட்ட பார்வை கோணங்கள், இவைகளெல்லாம் உங்களுடைய சிந்தனையை மேம்படுத்தும். உங்கள் சிந்தனை மேம்பட்டால் உங்கள் வாழ்க்கை மேம்படும். உங்கள் வாழ்க்கை மேம்பட்டால் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாகும். மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியானால் நீங்கள் கேட்குற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க, நீங்களாகவே போய்ட்டு எடுத்துக்குவீங்க. ஸோ சிந்தனை மிக முக்கியம். தெளிவை நோக்கி நீங்கள் சிந்தனையில் நகர வேண்டும். 2வது ஸ்டெப், நம்பிக்கையை உணருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கலாம், பெட்டராக இருக்கலாம், ஒரு போராட்டமான நிலையில் இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தூரமாக தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் சிந்திங்க. ஒரு தனிமையில் உட்கார்ந்து பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சின்ன அளவு ஒரு தீக்குச்சி சைஸில் நம்பிக்கை இருந்தால் போதும். இப்படி எல்லாம் நம்ம லாஜிக்கலாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அறிவுபூர்வமாக எடுத்துட்டிங்கன்னா, டேட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாமே இப்போதைக்கு நமக்கு சாதகமற்ற நிலையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தனிமையில் உட்காரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தீக்குச்சி சைஸ், ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு தீக்குச்சி சைஸ் நம்பிக்கை இருக்கான்னு பாருங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறது என்றால் அதை பெருசுப்படுத்துங்க, அதை பெரிதுபடுத்துங்கள். அந்த நம்பிக்கையை உணருங்க. ஏன் உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வருதுன்னு யோசிங்க. அதை பற்றி சிந்தியுங்க. எதை நம்புறீங்க? என்ன நம்பிக்கை உங்களை ஒவ்வொரு நாளும், ஈவன்தோ அது ஒரு டஃப்பான சிச்சுவேஷனாக இருந்தாலும் கூட உங்களை எழுந்திருக்க வைக்கிறது, உங்களை ஓட வைக்குது. அது ஒரு பாசிட்டிவான ஒரு காரணமாக இருக்கிறது அல்லவா? அந்த காரணத்தை கண்டுணருங்கள். அதை செயல்படுத்தணும், அதை அதிகப்படுத்தணும்னு ஓடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை, சிறிய அளவு தீக்குச்சியாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மிக பிரகாசமாக எரியக்கூடிய நெருப்பாக மாறும். அது வளரும், அது டெவலப் ஆகும். நெருப்புக்கு ஒரு பவர் இருக்கு. ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சா என்னாகும்? அது அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகும், பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் அது பரவும். அந்த நம்பிக்கையை நீங்கள் பெருசு படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய மனதனுடைய மற்ற பகுதிகளுக்கு அந்த நம்பிக்கை நெருப்பாக பரவும், காட்டு தீயாக பரவும். என்ன நடக்கும்? நம்பிக்கையால் உங்களுடைய ஒட்டுமொத்த மனதையும் அது நிரப்பிவிடும். உங்கள் நம்பிக்கையில் கவனம் கொடுத்தாதான் அது நடக்கும். அந்த நம்பிக்கையை பெருசுப்படுத்துங்க. ஒரே ஒரு எளிமையான கேள்வி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது தனிமைக்கு செல்லுங்கள், சிந்தியுங்கள். எனக்குள்ளே என்ன நம்பிக்கை இருக்குது? நான் ஏன் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்? டேட்டா ஒரு விஷயத்த சொல்லுது, என்னுடைய நிலை இப்படி இருக்குது, எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. எனக்குள்ளே என்ன நம்பிக்கை இருக்குது? என்னை எது ஓட வைக்குது? என்னை எது ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க வைக்குது? அந்த விஷயத்தை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த நம்பிக்கை உங்களுக்குள் அதிகமாவதை பார்ப்பீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இப்போது 3வது ஸ்டெப், நோக்கத்தோடு செயல்படுங்கள். உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த நோக்கம் என்பது இலக்கு கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரிங்கிற சீரீஸில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நோக்கத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான பயிற்சியை நாம் பார்த்துருப்போம். மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி சீரீஸ் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா எபிக் லைஃப் வாட்ஸ்அப் குழுவில் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த குழுவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலைகளாக பிரிக்கப்பட்ட பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பயிற்சிகள் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி தொடங்கும். பயிற்சிகளை ஸ்டார்டிங்கிலிருந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே உங்கள் வாழ்க்கையில்
ஒரு மாற்றம் நடப்பதை உணர்வீர்கள். தயவு செய்து இணைந்து பயிற்சிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போது நோக்கத்தோடு செயல்படுங்கள் அப்படிங்கிறது, அந்த நோக்கத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் வெளிப்படுத்தணும், கண்டுணரணும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இலக்கை உருவாக்கும் பொழுது அந்த இலக்குக்கு எதிரான முரண்பாட்டு கருத்துக்கள் கூடவே உருவாகி விடுகிறது. நம்ம ஒரு இலக்கை நிர்ணயம் செய்யும் பொழுதே அதற்கு எதிரான கருத்துக்களும் முரண்பாடுகளும் மனதில் இருக்கிறது. அது நம்மோடு ஒரு போராட்டத்தை துவக்கி விடுகிறது. அந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதை நீங்கள் பைபாஸ் பண்ணணும். அதோட நீங்கள் போராட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரினுடைய முக்கியமான விஷயமே. அதில் உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்கள் லைஃப்பில் எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய உண்மையான விருப்பங்களும் நோக்கங்களையும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அது உங்களுடைய இலக்குகள் கிடையாது. இந்த நோக்கத்துக்காக தான் இந்த இலக்கை அடைகிறீங்களே தவிர இந்த இலக்கை அடைவதே உங்களுடைய நோக்கம் அல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறத விட பெரிய விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த நோக்கம் சாதாரண நோக்கம் கிடையாது. உண்மையிலேயே நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த பிரபஞ்சம் ஒரு இன்விடேஷனாக அதை கொடுக்குது உங்களுக்கு. இதையெல்லாம் செஞ்சு பார்க்கும் பொழுது ஆஹா இதில் என்னமோ இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் உணரும் அந்த தருணத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகள், பயணங்கள் வேறு விதமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆசை காமிக்குது இந்த யூனிவர்ஸ். உங்களுக்கு ஏன் அதை கொடுக்குதுன்னா அப்போ தான் உங்களுக்கு இதில் கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டு தான் உங்களை நகர வைக்கும் அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த படிக்கு. அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகரணும், அடுத்த நிலையை அடையணுங்கிறதுக்காக தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன பரிசு தான் இது. ஸ்கூல் படிக்கிறப்போ சின்ன சின்ன போட்டிகளில் நம்ம வெற்றி அடைவோம். மெடல் கொடுப்பாங்க, பாராட்டுவாங்க, நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். இதெல்லாம் எதற்கென்று நினைக்கிறீர்கள்? அந்த வாழ்த்துக்களை அப்படியே வாங்கி அந்த பதக்கங்களையும் அந்த சர்டிஃபிகேட்ஸையும் வாங்கி பீரோக்குள்ளே பத்திரமா பூட்டி வச்சுக்கிறதுக்காகவா? இல்லை, அடுத்த நிலையை நீங்கள் நோக்கி நகர வேண்டும் என்பதற்காக. நீங்கள் எந்த துறையில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் விளையாட்டுலேயோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும், மேம்பட வேண்டும், உயர வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன அன்பளிப்பு, பரிசு. அதைத்தான் யூனிவர்ஸ் நீங்கள் கேட்குற விஷயத்தை விட பெருசாக கொடுக்கும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்கிறது. இவ்வுலகில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நோக்கம் இருக்கிறது. ஆனால் நாம் அதை மறந்து விட்டு ஒரு சின்ன விஷயத்தையே பெரிதாக்கி அதை இலக்காக முடிவு செய்து நிர்ணயித்து விடும் பொழுது நாம் அங்கே நோக்கத்தை தொலைத்து விடுகிறோம். அதை திரும்ப எடுக்கிற பயிற்சி தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி. அதை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் உங்களுக்குள்ள. அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை அப்படியே பண்ணுங்கள், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். நான் எதற்காக இதை செய்கிறேன், என்ன நோக்கத்துக்காக இதை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தோடு நீங்கள் செயல்படணும். அதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். இப்போ 4வது ஸ்டெப், இவை அனைத்தையும் மேம்படுத்தும் விதமாக பட்டை தீட்ட வேண்டும். இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய செயல்பாடுகள் அங்கே மாற ஆரம்பிக்கும். நோக்கத்தை மனசில் வச்சு, நம்பிக்கையை பெருசுபடுத்தி, தெளிவை நோக்கி நகருகிற சிந்தனையை செய்து, மன விரிவாக்கம் செய்து, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் செயல்கள், இதெல்லாம் ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய திங்கிங், உங்களுடைய சிந்தனையின் மூலமாக உங்களுக்கு எது வேண்டும் என்று நிர்ணயம் செய்தீர்களோ அது உங்களை நோக்கி வருகிறது. செயல் மூலமாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆக்ஷன் இங்கே தான் முக்கியம். இந்த இடத்துல தான் அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது மேனிஃபெஸ்டேஷனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயமாக மாறுது. அப்போது நீங்கள் இந்த ஈர்ப்பு விதியின் மூலமாக எல்லா விஷயத்தையும் உங்களுக்கான மேடையை நீங்கள் தயார்படுத்தி விடுகிறீர்கள். உங்களுக்கான மேடையை தயார்படுத்திடுறீங்க. அங்கே போய் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது உங்களுடைய செயல், உங்களுடைய வேலை.
அப்போ இந்த செயல் அப்படிங்கிறது மேம்பட்டதாக இருக்கணும். உங்கள் சிந்தனை மேம்படுது, உங்கள் நம்பிக்கை மேம்படுது, உங்களுடைய நோக்கத்தை வச்சு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு செயலும் மேம்படும். இப்பொழுது இதெல்லாம் நீங்கள் ரிஃபைன் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் எதை நோக்கி நீங்கள் எதை அடையணும்னு விரும்புனீங்களோ அந்த விஷயத்தை உங்களை நோக்கி வர்றதை பார்ப்பீங்க. உங்களுடைய ஒரே வேலை அதை அப்படியே எடுத்துக்கிறது மட்டும்தான், பிக் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய ஒரே ஒரு வேலையாக இருக்கும். இதை ஒரு சுழற்சி முறையில் இந்த ப்ராசஸ், இந்த 4 படிநிலைகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் முறைக்கான பேசிக் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் வளரணும். அடிப்படையாக நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம ஒரு விளைவை உருவாக்கும் விதமான செயல்பாடுகளையும், நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டிருக்கிறீங்களோ அந்த துறையில் மேம்படுவதற்கான மேம்பாட்டு சிந்தனையையும் நீங்கள் இந்த 2 கோட்பாடுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது நிச்சயமாக ரோண்டா பைரனுக்கு என்ன நடந்துச்சோ அது உங்கள் லைஃப்பில் அப்படியே நடக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த கதை, ரோண்டா பைரனுடைய ஸ்டோரி, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணினாங்க, இதெல்லாம் சும்மா சாதாரணமாக ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறதோ கிடையாது. இதுக்கு பின்னாடி அவங்க பண்ணின அத்தனை வேலைகள், அத்தனை செயல்பாடுகள், இது எல்லாமே அவங்க பார்த்த அந்த விஷன்னால் ஓகே இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குப்பா அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு செஞ்சாங்க. இந்த 4 ஸ்டெப்பு ப்ராசஸை இவங்களுடைய லைஃப்பில் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே உங்களால் பார்க்க முடியும், உணர முடியும். மேலோட்டமாக எனக்கு ஒரு விஷயம் வேணும், யூனிவர்ஸ் இதை கொடு அப்படிங்கிற கேட்டு பெற்றுக்கொண்ட கதையல்ல ரகசியத்தின் கதை. இந்த ரகசியத்தில் சொல்லப்படாத விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் இன்றைக்கி ரகசியம் என்பதை குறித்து நாம் இன்றைக்கி பேசி கொண்டிருப்பதற்கான காரணம். ஈர்ப்பு விதியவே ரகசியம்னு மாற்றிட்டாங்க. அப்போ எந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செயல் அப்படிங்கிறத இங்கே சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா இந்த 4 ஸ்டெப் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இணைய வேண்டும் என்றால் அதற்கான வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த நம்பருக்கு ஒரு செய்தி அனுப்புங்கள், பயிற்சி பெறுங்கள், தொடர்ச்சியாக பயணிப்போம். நீங்கள் விரும்புகிற விஷயங்களை தாண்டி மிகப்பெரிய விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நிலைக்கு நீங்கள் வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அது அப்படியே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரபஞ்ச பேராற்றல் நம்மை வழி நடத்துவதாக. நன்றி.